வணக்கம். சென்னை ஃப்ளேவரில் ஒரு அரோமேட்டிக் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி பியூரியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோர்ஸ் விழுதை இதில் சேர்த்து வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியும் கரைச்சி இதில் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் வரைக்கும் தண்ணியை சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அது பாயில் பண்ணால் போதும். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.